கணபதி பிரசன் சார். ராஜாத்தி பிரசன் சார். ஆறுமுகம் பிரசன் சார். கார்த்திக் ஸ்கூலுக்கு வரல சார். வரலையா? வள்ளி வரல சார். வள்ளி ஸ்கூலுக்கு வந்ததை நான் பார்த்தனம்மா. கார்த்திக் வரலன்னா வள்ளியும் ஸ்கூலுக்கு வர மாட்டா சார். ஓ, கார்த்திக் வரலன்னா வள்ளியும் ஸ்கூலுக்கு வர மாட்டாளா? நான் இந்த பாடத்தை சொல்றேன், படிங்க. ஏழை என்றும் எளியவர் என்றும் எவரும் இல்லை நாட்டிலே. அட வள்ளிக்கு என்ன வந்துட்டியாமா? வள்ளி, நீ அவன் பக்கத்துல எல்லாம் உட்கார கூடாதுமா. நீ பெரிய இடத்து பொண்ணு இல்ல, உனக்கு தான் தனியா இடம் கொடுத்துருக்கேன். இப்படி வந்து உட்காருமா. இப்பதான் நல்ல பொண்ணு. எல்லாம் இந்த பாடத்தை சொல்லுங்க பாக்கலாம். என்னடா வேற பாடம் சொல்லி கொடுங்க சார். நீங்களே ஏழை பணக்கார வித்தியாசம் பார்த்தா வள்ளியை பிரிச்சு உட்கார வச்சிருக்கீங்க. அதிக பிரச்சனை கெடுத. நீ கெட்டது இல்லாம இந்த பொண்ணோட படிப்பையும் கெடுக்கிற உன்னை என்ன பண்றேன் பாரு. வணக்கங்க. என்ன வார்த்தை, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, ஒரு சின்ன சமாச்சாரம் காலையில போலான்னு வந்தங்க. பள்ளிக்கூடத்துல ஏதாவது தகராறா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நம்ம குழந்தை வள்ளி இருக்குங்களே, மீனாட்சி கார்த்திக் கூட சுத்தி திரிஞ்சிட்டு இருக்குங்க. அதை கொஞ்சம் கண்டிச்சு வைக்கணுங்க. யார கண்டிக்க சொல்ற? அந்த கார்த்திகை தானுங்க. சொல்லிட்டல, நான் கவனிச்சு போ. சரிங்க. வள்ளி வள்ளி வள்ளி. என்னப்பா? சாப்பிட்டேடா கண்ணா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுப்பா. சொல்லுடா. இங்க பக்கத்து ஊர்ல திருவிழா நடக்குதான். கார்த்திக்கும் அவங்க அம்மாவும் சேர்ந்து போறாங்க. என்னையும் அவங்க கூட அனுப்பி வைங்கப்பா. அம்மா, அந்த மாதிரி வேலைக்காரன் கூட எல்லாம் பழக கூடாது, போக கூடாது. உனக்கு திருவிழா தானே போகணும். உனக்கு சித்தப்பனோட அனுப்பிச்சு வைக்கிறேன். டேய், நானதா? யாரா அது பேர் சொல்லி கூப்பிடுறது? வராங்க. குழந்தை திருவிழா பார்க்கணும்னு ஆசைப்படுது, கூட்டிட்டு போயிட்டு வா. இவளை தனியா விட்டுட்டு எங்கேயாவது தண்ணி அடிக்க போறேன்னு கேள்விப்பட்டேன். நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன். உனதாண்டா சொல்லிட்டு இருக்கேன். வாமா, வா வா. குடிகார போய் இங்க கொடுங்கம்மா. நீ என்ன இந்த வேலையெல்லாம் செய்யணும்? ஏமா நான் செய்யக்கூடாதா? கூடாதுப்பா. நீ படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு வரணும், அதான் என்னோட ஆசை. நீ போய் படி. நல்லா வேணும், இது வேணும், இன்னும் வேணும். வள்ளிக்கண்ணு இங்கேயா இருக்க? உங்க அப்பா எங்கெல்லாம் தேடிட்டு இருக்காரு, இங்க வந்திருக்கிய? வா வாமா. ஏய் வாத்தி, இப்படி செலவு கூடிக்கிட்டே போகுத, பள்ளிக்கூடத்தை நடத்துறதா இல்ல இழுத்து மூடுறதா? அது வந்துங்க, நல்லா படிக்கிற பையங்களுக்கு இலவசமா புஸ்தகம் வாங்கி கொடுத்ததுனால செலவு கொஞ்சம் கூடுதலா போச்சுங்க. ஆமா, படிச்சு கிழிச்சாங்க. இனிமே புஸ்தகம் எல்லாம் படிக்கலையா? சரிங்க. வள்ளிக்கண்ணு. என்னப்பா? என்னம்மா அது, எங்க போயிட்டு வர? இப்படி நனைஞ்சு போயிருக்க? அது வந்து நான் சொல்றேன், நம்ம வள்ளி நம்ம மாட்டு தொழுவத்துல விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. யாரு கூட? நம்ம வேலைக்காரி மீனாட்சி மக கார்த்திகல, அவ கூட தபால்தான் விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த தருதலைக்கு திமிரு அதிகமா போயிடுச்சு. அவனை இப்படியே விட்டு வைக்க கூடாது. இங்க வா, அந்த ராஸ்கலை எடுத்து வா. போ இங்க வா. அடச்சி போலாக்க உன்னலடா, நீ வா மகண்ண. இந்த தரித்திரம் பிடிச்ச பசங்களோட எல்லாம் பழக கூடாதுமா. நம்ம தகுதிக்கு சமமானவங்களோட தான் பழகணும். இனிமே அந்த பயலோட விளையாடுறத பார்த்தேன். சரி சரி, அழாத. போய் ட்ரெஸ் மாத்திக்கோ. போ வாதி, வந்ததுதான் வந்த. ஒரு மணி நேரம் குழந்தைக்கு பாடம் சொல்லி விடுப்பா. எரும மாட, இனிமே இந்த வீட்டு பக்கம் வருவியா? என் பொண்ணோட சேருவியா? ஐயா, இனிமே என் பையனை பள்ளியோட சேர விடாம நான் பாத்துக்கிறேன். எப்பேற்பட்ட கொம்பனை என் முன்னாடி செருப்பு காலோட வரமாட்டான். உனக்கு என்ன தைரியம் இருந்தா
செருப்பு காலோட என் வீட்டுக்குள்ள என் முன்னாடி வந்து நிப்பேன். ஐயா மன்னிச்சுக்கங்கய்யா, அவசரத்துல ஓடி வந்துட்டேன். இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? கால்ல இருக்கிற செருப்பு கட்டி தலையில வச்சுக்க. ஐயா வை. திரும்பி பார்க்காம ஓடு. எங்க அம்மா அவமானப்படுத்திட்டீங்களா? ஏழைங்கன்னா எப்படி வேணாலும் நடத்தலாம் பாக்குறீங்களா? கட்டி போட்டு கார்த்திக், முருகனுக்கு எப்பவும் உனக்கு துணை இருப்பா. அவன் இருக்கிற இந்த கை எல்லாருக்கும் நல்லதைத்தான் செய்யணும். உன் கோபத்தால யாரும் பாதிக்கப்படக்கூடாது. ஏமா, நான் உன்னை பிரிஞ்சு பட்டணத்துக்கு போய்தான் ஆகணுமா? வேற வழி இல்லையேப்பா. அந்த ராஜப்பனை எடுத்துக்கிட்டு இந்த ஊர்ல நீ நிம்மதியா இருக்க முடியாது. கார்த்திக், இந்த பணத்தையும் கடுதா செய்யும், பத்திரமா வச்சுக்க. நேர வேலு மாமா வீட்டுக்கு போ. அவர் உனக்கு எல்லா உதவிகளையும் செய்வாரு. உன் செலவுக்கு வேணுங்கிற பணத்தை நான் அப்பப்பா அனுப்பி வைக்கிறேன். நீ படிச்சு பெரிய ஆளா வரணுங்கிறதா என்னோட ஆசைப்பா. சரிம்மா, சீக்கிரம் கிளம்புப்பா, நேரமாச்சு. சின்ன வயசுல ஊரை விட்டு வெளியே வந்தேன். எங்க அம்மா கடன் வாங்கி சிரமப்பட்டு என்ன படிக்க வச்சாங்க. வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணுங்கிற ஆசையில கஷ்டப்பட்டு சிவில் இன்ஜினியர் ஆன. சொந்த ஊருக்கே வேலை கிடைச்சு திரும்பி வந்தேன். அங்கதான் என்னோட தர்ம போராட்டமே ஆரம்பமாச்சு. இன்ஜினியர் சார் வந்துட்டாரு, இன்ஜினியர் சார் வந்துட்டாரு. இந்தாங்க சார், இந்தாங்க சார் பழம், பழம். 2 பழம். வாங்க வாங்க. என் பேரு ராஜப்பா, இந்த ஊர்ல பெரிய கான்ட்ராக்டர். அவர் தம்பி நானு. என்னடா இது? நல்லா இருக்கு கார்த்திக். பெத்தவளை பெருமைப்படுத்துற மாதிரி பெரிய இன்ஜினியரா வந்துட்டப்பா. வேலைக்காரி மீனாட்சியோட பையனா? அண்ணே, பையன் வளர்ந்து பெரிய ஆளா வந்திருக்கான். கோவப்படாதீங்க, காரியத்தை சாதிங்க, வச்சுக்கங்க. நம்ம நம்ம கார்த்திக் இவ்வளவு பெருசா வளர்ந்துட்ட? ஆமா சார், கொஞ்சம் வளர்ந்துட்டேன். நம்ம மீனாட்சியோட மகன் இவ்வளவு பெரிய இன்ஜினியரா வந்திருக்குது, நமக்கு பெருமை இல்லையா? ஏதாவது ஐஸ் கம்பெனி ஆரம்பிக்க போறாங்களா? வைக்க போறோம். அப்ப உங்களுக்கு தேவைப்படும். இந்தாங்க பழம். ஆடா பழம். அம்மா, என்னம்மா வள்ளி? என்னடா முழிக்கிற? தெரியல, நம்ம வள்ளி. என் பிரார்த்தனையில நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். உனக்கு வெற்றிதான், எனக்கும் வெற்றிதான். இத்தனை வருஷமா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தது வீண் போகல. வள்ளி. ஆமா கார்த்திக், காதலுக்கு அர்ப்பணிக்க வேண்டிய நாட்களை காலத்துக்கு அர்ப்பணிச்சுட்டு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். இனிமே என்னை விட்டு பிரிஞ்சு போகவே கூடாது. கவலைப்படாத வள்ளி, இனிமே இந்த உலகத்துல என்னையும் உன்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. வந்து கொஞ்ச நில்லுங்க. பெரிய இன்ஜினியர் ஆயிட்டீங்க, இருந்தாலும் வீடு தேடி வந்திருக்கிறேன், வாங்கன்னு மரியாதைக்காக சொல்லிருக்கலாம். வாங்க. நம்ம கான்ட்ராக்ட் விஷயம் தெரியாதா? உங்க கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட சர்வே எல்லாம் முடிச்சு போச்சு. வெறும் சாம்பல்லையும் மணல்லையுமே ஒரு கால்வாயை கட்ட முடியும்னு ப்ரூவ் பண்ணிருக்கீங்களா? அடேங்கப்பா, டாக்டர் பட்டத்துக்கு ஏற்பாடு பண்றேன். முதலாளி சாரி, மிஸ்டர் ராஜப்பன், வட்டி வியாபாரத்துல ஊர் பாவத்தை பறிக்கலாம். ஆனா வயக்காட்டுக்கு தண்ணி பாயிற கால்வாயை வெட்டுறதுல ஊர் பாவத்தை பறிக்க கூடாது. என்ன பெருசுல? கார்த்திக், என்ன பேசுற? செருப்ப தலையில தூக்கி வச்சுட்டு நடக்க சொல்லல. சீஃப் இன்ஜினியர் ஆபீஸ்ல நீங்க பண்ண தப்பையில ரிப்போர்ட் பண்ண போறேன்னு சொல்றேன். அப்படின்னா பணம் ஏதாவது வேணும்னு மிரட்டுறியா? நீ அடிச்ச கொள்ளையில பங்கு கேட்கிற அளவுக்கு நான் அவ்வளவு கீழ்த்தரமானவன் இல்ல. கேவலம் ஒரு வேலைக்காரியோட பையன்கிட்ட கை கட்டி நிக்க வேண்டிய காலம் வந்துருச்சு. சரித்திரம் திரும்புது ஆசை பண்ண. எஸ், the history repeats.
என்கொயரிக்கு தயாரா இருக்கு. இப்ப நீங்க போலாம். பாட அந்த கார்த்திக் பையன் எங்கிட்டயே வேலை காட்ட ஆரம்பிச்சுட்டா. பழைய விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு என் தொழில கைய வைக்க பாக்குறான். எப்படியோ நாம செஞ்ச தப்பு நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மேலிடத்துக்கு சொல்லுவேன்னு பயமுறுத்துறான். என்ன 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 பண்றதுன்னு எனக்கு புரியலையே. அண்ணே, எதிர்த்து சாதிக்க முடியாதத உறவாடிதான் ஜெயிக்கணும். நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்கண்ணே. வள்ளியோ கார்த்திக்க காதலிக்கிறான். அவனை கூப்பிட்டு வள்ளிய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நம்ம பிரச்சனையும் தீர்ந்துடும். அப்படி ஒரு கேவலமான நிலைமைக்கு இந்த ராஜப்பா என்னைக்குமே வரமாட்டான்டா. பொண்ணு அவனுக்கு கட்டி கொடுக்கறதா யோசனை சொல்ல வந்துட்டான். யோசனை அவனை எங்க எந்த இடத்த தட்டணும் எனக்கு தெரியும்டா. தட்டி காட்டுறேன் பாரு. அம்மா வா கார்த்திக். அம்மா, நான் சீஃப் இன்ஜினியர் ஆபீஸ்க்கு போய் ரிப்போர்ட் எல்லாம் அப்படி பாக்காதீங்கம்மா. அப்புறம் நான் பேச மாட்டேன். கொடுத்து 2 நாள் வந்துருவோமா? 2 நாள் தான். ஏண்டா தயங்குற? பல வருஷங்களா பிரிஞ்சிருந்தப்ப இல்லாத தவிப்பு இப்ப எங்கிருந்து வருது? என்னவோ தெரியலம்மா, எனக்கு தெரியாத ஒரு தவிப்பு. போகவே மனசு வரல. ஆனா போகாம இருக்க முடியாது. வேலை எப்படி நான் சொன்ன பாரு, 2 நாள்ல வந்துருவேன். வரும்போது உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் பிரசன்டேஷன். என்னடா அது? அது சஸ்பென்ஸ்.